शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविवाहिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம். இதுவரை நாம் 23 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். 22வது பாடலில் சிஷ்யம் விவகார வேளையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ, மனம் அலைந்து விடாதோ, அப்படி மனம் அலைந்து விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாயாகில் அதற்கு ஒரு திஷ்டாந்தம் கேள். ஆசை கொண்டு நவமாக பரகுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமான மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவிய அனுபவித்த சுகம் தனைவிடாதே. அந்த 22வது பாடல்ல சிஷ்யனுடைய கேள்வி குருவோட பதில் ரெண்டுமே அமைஞ்சு போச்சு. பிரம்மஜானி அல்லது ஜீவன் முக்தர் விவகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விவகார வேலையெல்லாம் சமாதி நிலையில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது விகல்பமாகத்தானே இருக்கும். மனம் அலைந்து விடாதா? அப்படி அலைந்து விட்டால் அவதானம் நழுவுமன்றோ அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறான். இந்த பெற்ற ஞானம் நிலை பெறுமா? அது நழுவுகின்ற ஞானமாகத்தானே இருக்கோ அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறான். அப்படி கேட்டாயாகில் அதற்கு நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தையும் சொல்றார். பிறகு அந்த ஜீவன் முக்தர்களில் எத்தனை வகையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் குரு சிஷ்யனுக்கு சொல்றார். தேகத்தன் அலனாகி அகர்த்தனாகி என்று சொல்லுகின்றார். தேகத்தன் அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம சேர்க்கையினால் இருக்கும் மனிதத்தன்மை, இந்த பிராமணத்தன்மை, குலம் கோத்திரம் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போயாச்சு. யாருக்கு? ஜீவன் முக்தனுக்கு. அகர்த்தனாகி இப்போ ஜீவனின்றி பிரமமாய் தெளிந்த முக்தன் பெரிய நிலையில் இருக்கான். ஜீவன் முக்தன் அவன் போகத்தை உண்பான் என்றால், உலக விவகாரங்களை செய்வான் என்று சொன்னால் புண்ணிய பாபங்களை உண்டு பண்ணும் கர்மங்களை செய்யும் கர்த்தா ஆகி விடுவானே. ஜீவன் முக்தன் கர்த்தா ஆகக்கூடாது. அப்படி கர்த்தாவா ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? அப்போ அந்த பிறவியில அந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது கர்த்தாவாக அவன் ஆகிவிட்டால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஆகாமிய கர்மங்கள்லாம் அவனிடத்துல இருந்து விடுகிறது. சஞ்சிதமும் என்ன ஆகாது? செலவாகாது. பிறகு அடுத்த பிறவி வந்துருமே. இப்போ பூரணமாக இருக்கின்ற அகர்த்தனுக்கு, பூரண பிரம்மமாக தன்னை அறிந்த அந்த ஜீவன் முக்தனாக இருக்கின்ற அகர்த்தனுக்கு போகம் உண்டா? கர்த்தத்துவம் உண்டா? பிராரப்த போகம் ஏது அப்படின்னு சொல்லி சோகத்தை அறுத்தருளும் குருவே, இந்த துகள் அறுக்க வேண்டும், இந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று நீ கேட்பாயாகில் அப்படிங்கிறத சிஷ்யன் கேள்வி கேட்குற மாதிரி குருவே ஒரு பதிலை சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு இந்த 23வது பாடல் அமைந்திருக்கின்றது. அப்படி கேட்டாயானால் நான் உனக்கு ஜீவன் முக்தரை பற்றி 3 வகையாக சொல்லப்பட்டு போகின்றேன்.
மாகர்த்தன், மாபோகி, மாத்தியாகி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரா பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 24வது பாடலுக்கு போவோம். இப்போ ஜீவன் முக்தனுக்கு கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் எப்படி பொருந்தும் என்பது கேள்வி. எதில்? 23வது பாடலில். இப்போ 24வது பாடல்ல இருந்து 24, 25, 26 இந்த பாடல்களிலெல்லாம் ஜீவனுக்கு ஜீவன் முக்தனுக்கு கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இல்லை, அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி மாக்கர்த்தனின் இயல்பு அப்படிங்கிறதுல 24வது பாடலில் நம்ம போகிறப்போ 24வது பாடலை நான் வாசிக்கிறேன். செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் காந்த சிலை மலை முன் இரும்புகள் சேட்டிக்குமா போல் செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் மெய் கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானா மெய் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போலென்று உரைத்தவனே விபுமா கர்த்தன். வாசிக்கலாம். ஒன்றை செய்தலும் பிரிதொன்றை செய்வித்தலும் இன்றியுள்ள காந்த மலையின் முன்னே இரும்பு துண்டுகள் சலித்தல் போல ஒன்றை செய்தலோ செய்விக்கையோ இன்றி சத்து சித்தாய் உள்ள எமக்கு முன்னே ஜடமான பிரபஞ்சம் யாவும் தத்துவம் விகாரங்களை செய்கின்றன. உலக விகாரத்திற்கு சூரியன் சாட்சியாக இருப்பது போல சரீரத்தோடு கூடிய இந்திரியங்கள் அடங்கி மனம் தன்மயமாகி பிரம்மத்தினிடத்து பொருந்த நான் சாட்சி மாத்திரமாக உள்ளேன் என்று நிச்சயம் உள்ளவனே வியாபகமாய் உள்ள மாகர்த்தன் ஆவான். அப்போ 24வது பாடல்ல மாகர்த்தனுடைய இயல்பை குரு சிஷ்யனுக்கு சொல்லுகின்றார். மாகர்த்தன் என்பவன் எப்படி இருப்பான்? அவனும் ஜீவன் முக்தன் தான். ஜீவன் முக்தன்ல ஒரு வெரைட்டி. அப்போ சீடனே, ஜீவன் முக்தர் மாகர்த்தன், மாபோகி, மாத்தியாக என 3 விதமாக இருக்கின்றனர். அவரது மகிமைகளை கூறுகின்றேன், நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்லி குரு சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்றை செய்தலும் இன்னொன்றை செய்வித்தலும் இல்லாத சில பொருள்கள் உலகத்தில் இருக்கின்றன. பாடல்ல பார்க்கிறோம் நம்ம. செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் காந்த சிலை மலை முன் இரும்புகள் சேட்டிக்குமா போல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் கடைசி வரியில மெய் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போல் என்று உரைத்தவனே விபுமா கர்த்தன். சூரியனை உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அப்போ ஒன்றை செய்தலும் பிரிதொன்றை செய்வித்தலும் இன்றி உள்ள காந்தக்கல் மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. காந்தம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுதுமே காந்தம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அந்த காந்தம் இரும்பு துகள்களை தன்பால் ஈர்க்கிறது. காந்தம் எல்லா இடத்துக்கும் போய் இரும்பு துகளை இருக்காது. இரும்பு துகள் இருக்கின்ற இடத்தில் அந்த காந்தக்கல் இருக்கின்ற இடத்தில் இரும்பு துகள் இருந்தா இந்த காந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இரும்பு துகளை இழுத்துக் கொள்கிறது. பக்கத்துல போனாலே என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர்ந்து இழுத்து விடும். ஆனா காந்தத்திற்கு ஒரு விதமான செய்கையும் செய்விக்கையும் கிடையாது. அதனுடைய இயல்பு அதுதான். இதை இந்த காந்தக்கல் ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்வினை
வினை விஷயங்கள் அதில் இடத்தில் கிடையாது. அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு இந்த காந்தக்கல் மலையாக சொல்லப்படுகிறது, பெரிய மவுண்டைன். காந்தக்கல் மலையின் முன்னே இரும்பு துண்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஈர்க்கப்படுகிறது. சாதாரண சின்ன காந்தமாக இருந்தால் இரும்பு துண்டு இழுக்காது. இது எப்படி இருக்குன்னா மலை என்று சொல்லப்படுகிறது. காந்தக்கல் மலை போல இருக்கு. காந்தக்கல் மலையின் முன்னே இரும்பு துண்டுகள் சலிக்குமா போல ஒன்றை செய்தலும் பிறிதொன்றை செய்வித்தலும் இன்றியுள்ள எனக்கு முன்னே உண்மையில் ஜடமாக உள்ள இந்த பிரபஞ்சம் யாவும் தத்தம் வியாபாரங்களை செய்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவன் முக்தன் சாட்சியாக இருக்கின்றான். அவனுக்கு எதிரில் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் தானாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திரியங்கள் இந்திரியார்த்தங்களில் செல்கிறது, குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன, அதாவது தத்தம் வேலைகளை செய்கிறது. இந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைந்த தன்னை உணர்ந்த பிரம்மமாக தன்னை உணர்ந்த இந்த ஜீவன் முக்தன் சாட்சியாக இருக்கின்றான். எப்படி அப்படின்னா காந்தக்கல் மலை போல. பிரபஞ்சத்தில் எல்லாம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா இந்த காந்தக்கல் மலை போல. உலக வியாபாரத்திற்கும் அதன் அபாவத்திற்கும் சாட்சி மாத்திரமா இருக்கும் சூரியனை போல அப்படிங்கிறது ரெண்டாவது உதாரணமும் சொல்லப்படுகிறது. உலக வியாபாரத்திற்கும் அதன் அபாவத்திற்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கும் சூரியனை போல சரீரத்தோடு கூடிய ஸ்ரோத்ராதி இந்திரியங்களால் விகார வடிவமான கேட்டல் முதலிய விவகாரங்களுடைய மனோவிருத்திக்கும் மனோவிருத்தி பிரத்யேகாத்ம அபிண்ணமாயுள்ள பிரம்மத்தில் பொருந்திய சமாதிக்கும் தான் சாட்சி மாத்திரமாய் உள்ளேன் என்று அழுந்திய அனுபவமுடையவனே வியாபகமாய் உள்ள மா கர்த்தனாவாம். இதுதான் பாடல். இப்போ பாடலுக்கு விளக்கம் பார்ப்போம். எப்படின்னா ஆத்மா கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இல்லாதது. பகவத்கீதையிலே படிச்சிருக்கோம். அகர்மணீச்ச கர்மயக அப்படின்றத படிச்சிருக்கோம். சூரியன் பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரவிடுகிறதா, காலையில் எழுந்துரு, பல்ல விளக்கு, உன்னுடைய கடமைகளை செய் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுதா அப்படின்னா சூரியன் சொல்வதில்லை. சூரியன் அது பாட்டுன்னு தவறாமல் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் உதிக்கிறது, அஸ்தமன நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அஸ்தமனம் ஆகின்றது. ஆனால் சூரியனை சாட்சியாக வைத்துக்கொண்டு தான் இந்த உலகத்தில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து இடங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த சூரிய வெப்பத்தையும் சூரிய வெளிச்சத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. அதை சாட்சியாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். சூரியனை மனதில் நினைச்சு கொண்டே நம்ம என்ன பண்றதில்லை, எந்த காரியமும் பண்றதில்லை. அது பாட்டுன்னு அது இருக்கு, நம்ம பாட்டு நம்ம காரியம் பார்க்குறோம். சூரியன் இல்லை என்றால் தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சில விவகாரங்கள்லாம் கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. எலக்ட்ரிக்கல் லைட்லாம் கிடையாது, எலக்ட்ரிக்கல் லைட் இல்லை, இலுமினேட்டர்ஸ் இல்லை, டார்ச் லைட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் எப்படி இயங்க முடியுமான்னா முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது, கண் ஒளியும் இல்லை, சூரிய ஒளியும் இல்லை. ஆனால் சூரியன் இருக்கும் பொழுது நம்ம சூரியனை பற்றி நினைக்கிறதே இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. நம்ம பாட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு அது எங்கும் நிறைகின்ற பரம்பொருள் போல இருக்கின்றது. அதனுடைய சாநித்தியத்தில் அதனுடைய சன்னிதானத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த விவகாரங்களை உலக விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப காந்தம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்? காந்தம் அப்படின்னா அட்ராக்ஷன் செய்வது, அட்ராக்டிவ் செய்வது. காந்தம் அப்படின்னா அதுக்கு தான் பேர். அது பெண்களுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க, காந்தா அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி அப்படின்னு சொல்லி ஸ்லோகம்லாம் இருக்கு. மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீகாந்தன் அப்படின்னு சொல்லி பேரு. மகாலட்சுமியின் ஈர்ப்புக்கு உடையவன், மகாலட்சுமியால் ஈர்க்கப்படுபவன் யாருன்னா ஸ்ரீகாந்தன். பொதுவாக சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
பகவானை காந்தம் என்றும் பக்தர்களை இரும்பு என்றும் சொல்லுவார்கள். பகவான் பக்தர்களை ஈர்க்கின்றாராம். எப்படி அப்படின்னா காந்தம் போல. சமயக்குறவர்கள சுந்தரமூர்த்தி நாயனாரை அப்படிதான் ஈர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். காந்தம் போல தன்னை தடுத்தாட்கொண்டார். எல்லா பக்தர்களுக்கும் பகவான் எப்படி இருக்காருன்னா காந்தம் போல இருந்து தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கின்றார். அதனால பகவானுக்கே என்னன்னு சொல்லி பேரு அப்படின்னா காந்தன் அப்படின்னு சொல்லி பேரு. அதனால அந்த உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா காந்தக்கல் மலை என்று சொல்லப்படுகிறது. பகவான் பக்தன் இரும்பு போலவும் பகவான் காந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப உண்மையிலேயே இந்த உலகத்துல விவகாரம் எது செய்கின்றது அப்படின்னா இந்த உலகம் விவகாரம் செய்கின்றது, மனம் விவகாரம் செய்கிறது, உடல் விவகாரம் செய்கிறது. வேற எதுவும் என்ன பண்றது இல்லை. இந்த ஆத்மா அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி சாட்சியாக இந்த ஜீவன் முக்தர் எப்படி இருக்கின்றார்? மா கர்த்தன் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த இடத்துல மா கர்த்தன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மகா கர்த்தா. மா கர்த்தன் என்ன அர்த்தம்? மகா கர்த்தா. இதுல இந்த இடத்துல எது மகா கர்த்தாவா இருக்கு அப்படின்னா சைத்தன்யம். ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா அகர்த்தனா இருக்கு. எந்த விதமான செயலிலும் ஈடுபடாததாக இருக்கின்றது. அந்த ஆத்மாவினுடைய சைதன்ய சக்தியை பெற்றிருக்கின்ற அந்த பிரத்யேகாத்மன் இந்த இந்திரியங்கள், மனது, புத்தி, அகங்காராதிகள் இதெல்லாம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னா விவகாரம் செய்கின்றது. ஆத்மா சாட்சியாகத்தான் இருக்கு. இந்த ஜீவன் முக்தனாக இருக்கின்றவனுடைய அந்த காரணம் எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த வியாசர் யமுனை ஆற்றை கடந்து போன கதையை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எப்படி இந்த முனிவர்கள் ஜீவன் முக்தர்கள்லாம் எப்படி சாட்சியாக இருந்து அவர்கள் விவகாரங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன உதாரணம். வியாசர் என்ன பண்றாரு? யமுனை நதியை கடந்து போகின்றார். அப்ப போகும் பொழுது யமுனையில பெரிய வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோபிகைகள்லாம் நிறைய தின்பண்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. தின்பண்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. வியாசரும் அந்த இடத்துல இருக்கார். இந்த நதியை கடந்து போகணும், ஆனா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. கோபிகைகள்லாம் கேட்கறாங்க, முனிவரே இந்த வெள்ளத்தை நாங்க கடந்து போகிறதுக்கு நீங்க உதவி பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் பசி ஆறுவதற்கு நீங்கள் உணவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கோபிகைகள்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்ற ஏராளமான உணவுகளை எல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்றாரு, திருப்தியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிரார்த்தனை பண்றாரு. என்ன அப்படின்னா நான் உபவாசம் இருந்தது உண்மையானால், நான் உணவு உண்ணாதது உண்மையானால் இந்த யமுனை வழிபடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய் பேசுறாரு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறார். இந்த கோபிகள்லாம் வாயில கை வச்சுக்கிட்டான். என்னடி இந்த முனிவர் பக்கா பொய் பேசுற ஆளா இருப்பார் போல இருக்க, அண்ட புழுக ஆகாச புழுகா இருக்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இப்போ உபவாசம் இருந்தது உண்மையானான்னு சொல்லி சொல்றாரு, என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோபிகைகள்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. மற்ற சில கோபிகைகள்லாம் என்ன பண்ணிட்டான், வாயை மூடு, ஆற்ற கடந்துட்டு எதா இருந்தாலும் கேட்போம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரார்த்தனையை செய்த உடனே யமுனை நதி என்ன பண்றது, வழி விடுறது. ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க, நதியை கடந்து அப்பால போன உடனே முனிவரை பிடிச்சுக்கிட்டாங்க. வியாச பகவானே எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கோபிகைகள்லாம் கேட்டான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். வாஸ்தவமாகவே நீங்க நாங்க கொடுத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்க, திருப்தியா வேற ஏப்பமெல்லாம் விட்டீங்க, கடைசியா பிரார்த்தனை பண்ணீங்கல்ல, நீங்க செஞ்சதுக்கும் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியா என்ன சொன்னீங்க, நான் உபவாசம் இருந்தது உண்மையானால் யமுனை வழிவிடட்டும் சொல்லி சொன்னீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, மா கர்த்தன், அதாவது என்ன விஷயம் அப்படின்னா கர்த்திருத்துவத்தை நான் பார்க்கலம்மா, நான் சாப்பிடலையே, உள்ள இருக்கின்ற ஆத்மாவுக்கு, உள்ள இருக்கின்ற ஜாடராகினிக்கு, என்னுடைய வயிற்றுல வைஸ்வானரனாக இருக்கின்ற பகவானுக்கு தான் நான் என்ன பண்றேன், அர்ப்பணம் செய்துகின்றேன். பகவத்கீதையில வருதே, அகம் வைஸ்வானரோ பூத்வா
பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம் சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டः அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः. இந்த பிராணசக்தியும் வைஸ்வானரனாக இருக்கின்ற பகவானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா 4 விதமாக இந்த உடலில் அக்னி ரூபமாக இருந்து கொண்டு ஜடராக்னியாக இருந்து கொண்டு இந்த உணவை செபிக்கின்றானே, அவனுக்குத்தான் நான் அர்ப்பணம் பண்ணனோட நான் எங்க சாப்பிட்டேன் அப்படின்றார். எல்லாம் கோபிகைகளுக்கு புரியல. இதற்கு அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் வரப்போகுது. இந்த மா கர்த்தன் மா போகி மா தியாகி அப்படின்னு சொல்லும் பொழுது மா போகி எப்படி உணவை உண்ணுகின்றான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணம் வரப்போகுது. அப்ப எல்லாவற்றுக்கும் உண்பது, உறங்குவது, விவகாரங்கள் செய்வது, மக்களிடத்தில் பேசுவது, இது எல்லாமே என்னது அப்படின்னா சாட்சியாகத்தான் இந்த முனிவர்கள், பிரம்மஞானிகள், ஜீவன் முக்தர்கள்லாம் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில் அப்படி இருக்கின்றார்கள். அவர்கள் என்று ஒன்றையும் செய்வதும் இல்லை, மற்றவற்றை செய்விப்பதும் இல்லை. எப்படி அப்படின்னா காந்தக்கல் மலை போல அல்லது சூரியனை போல சாட்சியாக இருந்து கொண்டு இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உலகத்தில் தங்களுடைய பிராரப்தத்திற்காக தங்களை ஒப்படைத்திருக்கின்றார்களே ஒழிய அவர்களை போய் நீ கர்த்தருத்துவம் வந்துவிடும், போக்திருத்துவம் வந்துவிடும் என்று உன்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ உடல், மனம், வாக்கு, காயம், இந்திரியங்கள் இதெல்லாம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, விவகாரங்கள் செய்கின்றது. விவகார ரூபமாக உள்ள மனம், இந்திரியங்கள் உடலுக்கும் தான் என்ன வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஜட வஸ்துக்கள். அப்போ எப்படி சாட்சியா இருக்கான் அப்படின்னா விவகார ரூபமாக இருக்கின்ற உள்ள மனம், இந்திரியம், உடலுக்கும் சாட்சியாக இருக்கான். அப்புறம் தன்மயமாய் மெய்ப்பொருளில் ஒன்றிய சமாதி நிலை வந்தாலும் என்ன பண்றான், சாட்சியாக உள்ளவன். அதுதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. தானே ஒன்றை செய்ய அந்த செய்யும் தன்மையும், இன்னொன்றை செய்விக்கின்ற ஏவும் தன்மையும், இதை செய் இதை செய்யாதே, இதை செய் இதை செய்யாதே, இன்னொன்றை செய்யும் அது ஏவவும் தன்மையும் அற்றிருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா காந்தக்கல் மலை வாஸ்தவமாக இருக்கின்றது. அது மலை எப்படி இருக்கும் அப்படின்னா அசையாம இருக்கும், இருந்தது போலவே இருக்கும், ஒன்றும் அசையாது. அதனிடத்தில் நெருங்கி வருகின்ற அந்த இரும்பு துண்டுகளை ஈர்ப்பது போல இந்த காந்த சிலை மலை முன் காந்தக்கல்லாகிய மலையின் முன்னிலையில் இரும்புகளெல்லாம், இரும்பு துண்டுகளெல்லாம் அசைவது அல்லது ஒட்டுவது போலவும் செய்கையும் செய்விப்பதும் இன்றி ஏகமாய் பூரணமாய் சித்தாய் இருக்கும் ஆத்மாவாகிய என் முன்னே நான் யாரு அப்படின்னா நானே பிரம்மம், நானே ஆத்மா, அகண்ட சச்சிதானந்தம், பிளவுபடாத பிரம்மம். அப்போ இந்த பெரும் இந்த உடலில் இருக்கின்ற ஆத்மா அல்லது பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த உலகம் காட்சி கொடுக்கிறது. ஜடமான உலகமெல்லாம், ஜடமாகி இருக்கின்ற உலகம் அனைத்தும் சேட்டை செய்யும். ஏதோ பாடல்ல போட்டிருக்கு, சிலை மலை முன் இரும்புகள் சேட்டிக்குமா போல் செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் என் முன். நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னா செய்கையும் அல்ல செய்விக்கையும் அல்ல. நானும் ஒன்றும் செய்யறது இல்லை, மற்றவர்களையும் நான் செய்விப்பதில்லை. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னில் நானே உறைந்திருக்கின்றேன். ஜடமான உலகமெல்லாம் சேட்டை செய்யும் அப்படின்னு சொல்றார். சேட்டை செய்யும்னா தம் விவகாரங்களை செய்கிறது. அப்புறம் அடுத்த வெயில் பாருங்க, வெயில் போல் மெய் கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானா மெய் கலந்த சமாதிக்கும் நான் சாட்சியே. உலகத்தில் இருக்கின்ற செயலுக்கும் செயலின்மைக்கும், உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றது, அனைத்து செயல்களுக்கும் சூரியன் எப்படி இருக்கிறது அப்படின்னா சாட்சி மாத்திரமா இருக்கிறது, எதிலையும் ஒட்டுவதில்லை. அந்த டைம் அது அஸ்தமனம் ஆயிருது,
அடுத்த டைம் வந்து அது என்ன ஆகுதுன்னா உதயமாகின்றது. யாராலையும் அதை மாற்ற முடியாது. அதனால உலகத்தில் நடக்கின்ற அனைத்து செயல்களுக்கும் அதுதான் சாட்சியாக இருக்கிறது. எது அப்படின்னா சூரியன். அப்ப அடுத்து சொல்றாரு, மெய் கலந்த உடலோடு கூடியிருக்கின்ற இந்திரிய விகார ரூப கண் முதலான புலன்களின் செயல் வடிவம். கண் பார்க்கின்றது, காது கேட்கின்றது, மூக்கு முகர்கின்றது, வாய் பேசுகிறது, சுவைக்கிறது, நாக்கு, உடல் ஊறு இருக்கின்றது, கர்மேந்திரியங்கள் அதன் வேலையை செய்கிறது. ஒரு மனிதன் இந்த உடலை வச்சிருக்கிறானே, அது எப்படி இருக்கு அப்படின்னா தொழிற்சாலை போல இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உடலில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஆயாசமா ஈஸியா அனாயாசமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தில் விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த உடல்ல பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரயன். ஆனா ஆத்மா எப்படி இருக்குன்னா ந கர்த்திருவம் ந கர்மாணி. இத்தனை விவகாரங்களுக்கும் இந்த ஆத்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா சாட்சியா தான் இருக்கு. கண் முதலான புலன்களின் செயல் வடிவம், விகார விருத்தி, காணுதல் முதலான எண்ணங்களுக்கும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சேர்த்துக்க சொல்றாங்க. அகண்டாகார மனோவிருத்தி, தானாய் தன்மயமாய் மெய்ப்பொருளான ஆத்மாவில் ஒன்றிய சமாதிக்கும். நான் சமாதி நிலைக்கு போனாலும் அந்த சமாதி நிலையில் நான் என்னவாக இருக்கின்றேன் அப்படின்னா அப்போ நான் சாட்சியாகத்தான் இருக்கேன். துரிய நிலைக்கு போயாச்சு. மெய்ப்பொருளான ஆத்மாவில் ஒன்றியிருந்து சமாதி நிலையில் இருந்தாலும் நான் சாட்சி மாத்திரமாக உள்ளேன் என்று அழுந்திய அனுபவம் உள்ளவன். உரைத்தவனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. உரைத்தவனே என்ன அர்த்தம் அப்படின்னா அழுந்தியவனே. He is merged with this experience. அழுந்திய அனுபவம் உள்ளவனே யார் அப்படின்னா வியாபகனான விபுமா கர்த்தன். வியாபகம் அப்படின்னு சொல்லி சொன்ன சர்வ வியாபகம், சர்வாந்தர்யாமி, சர்வ சாட்சி ஸ்வரூபம். யார் அப்படின்னா அவன் தான் மகா கர்த்தனாவான். அதாவது எல்லா உயிரினங்களிலும், எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வியாபித்திருக்கின்றதான அந்த ஆத்மா அல்லது பிரம்மம் அது வேறு யாரும் அல்ல, தான் தான் என்று அந்த உணர்வு வந்த பிறகு தன்னையும் என்ன பண்றான் அப்படின்னா அனைத்திலும் வியாபித்தவனாக பார்க்கின்றான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவன் தான் யாருன்னா முற்றிலும் கர்த்தத்துவம் இல்லாதவன். ஆனா என்னது அப்படின்னா மகா கர்த்தன், விபுமா கர்த்தன். விபு அப்படின்னா என்ன? இருப்பதிலெல்லாம் பெரியது, அகண்டமாக உள்ளது, பிளவுபடாதது. விபுமா கர்த்தன். இதெல்லாம் யாருடைய இயல்பு? இந்த ஜீவன் முக்தன். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து கொண்டு விவகாரங்களை செய்து கொண்டிருப்பவனுக்கு என்ன கிடையாதுன்னா அவன் மா கர்த்தனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாதுன்னா கர்த்தத்துவம் கிடையாது. அதுக்கு தான் 2 உதாரணங்களை சொல்லியிருக்கு. ஒன்று சூரியனை போலவும், இன்னொன்று காந்தக்கல் மலை போலவும் இருக்கின்றான். ரொம்ப பெரிய நிலையில் இருக்கின்ற விஷயத்தை ஆசிரியர் இங்கு சொல்லுகின்றார். பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். ஒன்றை செய்தலும் பிரிதொன்றை செய்வித்தலும் இன்றியுள்ள காந்த மலையின் முன்னே இரும்பு துண்டுகள் சலித்தல் போல ஒன்றை செய்தலோ இன்றி சத்து சித்தாய் உள்ள எமக்கு முன்னே ஜடமான பிரபஞ்சம் யாவும் தத்தம் விவகாரங்களையே செய்கின்றன. உலக விவகாரத்திற்கு சூரியன் சாட்சியாக இருப்பது போல சரீரத்தோடு கூடிய இந்திரியங்கள் அடங்கி மனம் தன்மயமாகி பிரம்மத்தினிடத்து பொருந்திய சமாதிக்கும் நான் சாட்சி மாத்திரமாக உள்ளேன் என்று நிச்சயம் உள்ளவனே வியாபகமாய் உள்ள மாகர்த்தன் ஆவான். முடிச்சிருவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.